ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரேட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐலேருந்து லேட்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஜேஎஸ்கேவை வீழ்த்தி டேபிள் டாப்பர்ஸாக மாறி இருக்கும் எம்ஐ கேப் டவுன். ஃபஸ்ட்டு அந்த மேட்டரை பார்த்துருவோம். ஸோ நேற்று நம்மளுடைய ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் எம்ஐ கேப் டவுன் மேட்ச்சு. ஸோ எப்படி ஐபிஎல்லில் எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே அப்படிங்கிற ரைவல்ரி இருக்கோ, ஸோ அதே மாதிரி SIT20 லீகில் இந்த எம்ஐ கேப் டவுன் வர்சஸ் ஜேஎஸ்கே அப்படிங்கிறதும் ஒரு ரைவல்ரி தான். ஸோ ஜேஎஸ்கே வந்துட்டு டாஸ் வின் பண்ணி நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேட்டிங்கை தெரிவு பண்ணாங்க. ஸோ ஓப்பனர்ஸாக டேவான் கான்வே அண்ட் ஃபாஃப் டு பிளஸஸ், அதில் எப்பவும் போல் ஃபாஃப் டு பிளஸஸ் வேறு லெவலில் வந்துட்டு 50 அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணி 38 பால்ஸுக்கு 61 ரன்ஸ் அடிச்சு ஸோ அவர் வந்து அவுட் ஆனார். 160+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருந்தார் நேற்று. ஸோ அதே நேரம் டேவான் கான்வே ஒரு ரன்ன பால் அப்படிங்கிற மாதிரி இன்னிங்ஸ் தான், 31 பாலுக்கு 35. ஸோ அவரோட விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக ஸோ அவங்க ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஒரு பேட்ஸ்மேன், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்துட்டு ஓவர் போட வச்சு இவர் ஃபார்மர் ஜேஎஸ்கேவோட பிளேயர் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மூவ் அப்படிங்கிறத பண்ணி அந்த இடத்த அசத்திருந்தாங்க. ஸோ ரொம்ப எஃபிஷியண்டான ஒரு மூவாகவும் இருந்தது. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் நேற்று 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ வந்து லூபோட விக்கெட்டையும் டேவான் கான்வேயோட விக்கெட்டையும் எடுத்திருந்தாரு. டேஞ்சரஸான நம்மளுடைய லூவஸ் டூப்ளாய், அதுக்கப்புறம் ஸோ அவங்க சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ஜார்ஜ் 2 தட்டியிருந்தார். டொனாவன் ஃபெரீராவோட விக்கெட்டை ரஷீத் கான் எடுத்து டோட்டலி அந்த இடத்துல பேரிஸ்ட்ரோ கடைசி வரைக்கும் ஆடினதுனால அந்த இடத்துல வந்துட்டு 172 ரன்ஸ் அவங்களால அடிக்க முடிஞ்சுது. ஸோ 173 ரன்ஸ் அடித்தா வின் அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கோட களமிறங்கின நம்மளுடைய எம்ஐ கேப் டவுனுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே அமைஞ்சுது. ராசி வெனடசன் அண்ட் ரியான் ரிக்கல்டன் ஓப்பனிங்கில் இறங்கினாங்க. ராசி வெனடசன் 24 பால்ஸுக்கு 39 ரன்ஸில் இருக்கும்போது ரன் அவுட் ஆவார். ஸோ அதே நேரம் வந்துட்டு ரியான் ரிக்கல்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைவன் ஒரே ஓவரில் 26 ரன், ஹேட்ரிக் பவுண்ட்ரி, ஒரு 6, ஒரு டபுள், ஒரு 6ன்னு வெறித்தனமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஓவரில் 26 ரன்லாம் அடித்து பார்க்க விட்டுருந்தாரு. 39 பால்ஸுக்கு மேட்ச் முடிகிற டைமில் வந்துட்டு அவர் வந்து 89 ரன்ஸுக்கு வந்துட்டு அவுட் ஆகிருப்பார். ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 2 விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் 30+ ஸ்கோர்ஸையும் அடித்து கொடுத்து ஸோ வெறும் 15.5 ஓவர்லேயே அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய லெவலில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 100+ ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ ரிவெஞ்ச் மேட்ச்னால் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் இருந்தது. ரியான் ரிக்கல்டனோட இந்த ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது எம்ஐ கேப் டவுனுக்கு மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸுக்குமே ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயந்தான். ஏன்னா மும்பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரியான் ரிக்கல்டன் தான் விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங்கராக வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு சைன் ஆகிருக்கிறாரு. ஸோ இந்த எம்ஐ கேப் டவுனுக்காக வந்துட்டு இப்படி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துட்டு இருந்தாருன்னா அவர் பிரைமரி 11 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் நமக்கு டிகாக் எப்படி இருந்தாரோ, ரோஹித் அண்ட் டிகாக்கிற காம்பினேஷன் டிகாக் என்ன மாதிரி ஒரு அக்ரெசராக இருந்தாரோ ஸோ அதே மாதிரி போயிட்டுருக்கு. நல்ல ஒரு விஷயம். அண்ட் இந்த ஒரு வின்னோட பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப் டவுன் டேபிள் டாப்பர்ஸாகவும் வந்திருக்கிறாங்க. சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இப்போ அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட், பும்ராக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பும்ரா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு செலக்ட் ஆகிருக்காரு. ஃப்ரம் மேட்ச் 1லேருந்து அவர் ப்ளே பண்ணுவாரா ஸோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பும்ரா வந்துட்டு ஸ்குவாடில் இருக்கார். பட் அவரால் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது அவர் ஸ்குவாட்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கான ஒரு கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷனை தான் இந்த இடத்துல நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போது ஸ்குவாட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பும்ராக்கு வந்து இன்ஜுரி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கிறது எல்லாமே உண்மை தான். பட் அவர் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் வச்சு க்யூர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ப்ராசஸில் நேஷனல் கிரிக்கெட் அகாடமி இருக்குது. ஸோ அதே நேரம் கண்டிப்பாக வந்துட்டு முதல்ல வந்த அப்டேட் அவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட பிளே ஆஃப் ஸ்டேஜில் அவைலபிளாக இருப்பார், நாக் அவுட்ஸ் டைமில் வந்து அவைலபிளாக இருப்பார் அப்படிங்கிறது. ஒரு நாக் அவுட் டைமில் வந்துட்டு பும்ரா அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்குவாடில் இருக்கணும். ஏன்னா ஸ்குவாடில் இருந்தால் தான் ஸோ அவரோட இன்ஜுரி வந்துட்டு அந்த நாக் அவுட் டைமில் க்யூர் ஆகும்போது பும்ராவை நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ளே 11க்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா ஸ்குவாடில் இல்லைனா அந்த டைமில் ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அது வந்து மெயின் விஷயம். பும்ரா வந்து ஸ்குவாடில் வந்தது. அதே நேரம் வந்துட்டு இப்போ நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பும்ராக்கு இன்ஜுரி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரை ரீப்ளேஸ் பண்ணும்போது சிராஜ் வந்துட்டு உள்ள ஸ்குவாடுக்குள்ளே வந்துருவார். அதனால தான் பும்ராவை எடுத்துருக்காங்க, சிராஜ் எடுக்கலிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. சிராஜ் எல்லாம் உள்ளே வரப்போகிறதில்ல. ஏன்னா ரோஹித் சர்மா தெளிவாக சொல்லிட்டாரு சிராஜுக்கு வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடு வந்துட்டு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ டோட்டலி ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா பும்ரா வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவார். சப்போஸ் அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்ததுன்னா ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஷமி, பும்ரா, ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷதீப் சிங்கிற காம்பினேஷன் இருக்குது. ஸோ அதில் அவங்க 3 பேர் வந்து பிரைமரியாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் லாஜிக். ஸோ அதனால் ஸ்குவாடில் இவர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இந்த அப்டேட், மும்பை இந்தியன்ஸோட அந்த ப்ராக்டிஸ் செஷனை முடிச்சுட்டு திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் 2 பேர் இப்போ இங்கிலாண்டோட அந்த ஒரு T20 சீரியஸ்க்காக கிளம்பிட்டாங்க. நம்மளுடைய டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்கு எதிராக வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா சீரியஸ் ஆட போகிறாங்க. அதில் T20 டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்ஸ் கை தான். ஸோ இப்போ அங்கே கிளம்புறது
ஆடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் எல்லாரும் ஒரு சின்ன மும்பை இந்தியன்ஸோட ப்ராக்டிஸ் ப்ரீ கேம்ப் அப்படிங்கிறதுல இருந்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு அருமையான அந்த ஒரு கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியோட பேட்டிங், ஸ்கையோட பேட்டிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. ஸ்கை அண்ட் திலக் வர்மா ஓவர்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து எஃபிஷியண்ட்டான ஒரு விஷயமா அது இருந்தது. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஸ் வந்து போடக்கூடிய எபிலிட்டி இருக்கிறவங்க தான். எப்போயாவது வந்துட்டு அவங்க வந்து ஓவர் போடுவாங்க. இப்போது திலக் வர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு பியூர் ஆல்ரவுண்டராக மாறணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது நடக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அது நடந்ததுன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு உண்மையாலையுமே வந்து பார்த்திங்கன்னா திலக் வர்மாவோட ரிட்டென்ஷன் ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு 2.0 லெவலுக்கு வந்து ஹைப்பாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.